வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். டிசம்பர் 14, 2024 விழுப்புரம். விழுப்புரம் இந்திரா நகர் ஹைவே பக்கத்துல சரியா நைட்டு 9 மணிக்கு அடையாளம் தெரியாத ஒரு நபர் மயங்கின நிலைமையில கீழே விழுந்து கிடந்திருக்காரு. ரோட்டோரத்துல விழுந்து கிடந்த அந்த நபரை பார்த்த ஒரு சிலர் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த நபருக்கு உயிர் இருக்குதான்னு செக் பண்ணும்போது அந்த நபர் இறந்து போன விஷயம் தெரிய வருது. சோ இப்போ அந்த இறந்த உடலை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு சந்தேக மரணம்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இறந்த அந்த நபர் யாரு, அந்த நபரோட இந்த மரணத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ்க்கு பல பயங்கரமான உண்மைகள் தெரிய வருது. இந்த கேஸ்ல மன வளர்ச்சி சரியில்லாத ஒரு பையன் தான் கில்லரை கண்டுபிடிக்க ஒரு வகையில போலீஸ்க்கு உதவியா இருந்திருக்கான். அப்படி அன்னைக்கு நைட்டு அந்த நபருக்கு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் மூலமா இறந்து போன அந்த நபரோட பேரு மணிகண்டன் தெரிய வருது. விழுப்புரம் சித்தாமூர் கிராமத்துல வாழ்ற அந்த நபரோட மனைவி பேரு தமிழரசி. இவங்களுக்கு 5 வயசுல ஒரு பையனும் 3 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. கிடைக்கிற கூலி வேலைக்கு போய் கட்டட வேலை பார்க்குற மணிகண்டன் சம்பவம் அன்னைக்கு ரொம்ப நேரமாகியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரல. இதனால அந்த நபரோட மனைவியான தமிழரசி தன்னோட ஹஸ்பண்ட பல இடத்துல தேடிட்டு இருக்கும் போதுதான் மணிகண்டன் இறந்து போன விஷயம் தெரிய வருது. ஆனா அந்த நபரோட அட்டாப்சி ரிப்போர்ட் தான் இந்த கேஸ்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு புது திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட் படி மணிகண்டன் அளவுக்கு அதிகமா மது குடிச்சனால இறந்து போகல. அந்த நபரை யாரோ பக்காவா பிளான் போட்டு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு அட்டாப்சி பண்ணின டாக்டர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ இது கொலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மணிகண்டனோட மனைவி, ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை தொடங்கியிருக்காங்க. இந்த சமயத்துல தான் நெய்பர்ஸ் ஒரு சிலர் போலீஸ் கிட்ட எங்களுக்கு மணிகண்டனோட ஒய்ஃபான தமிழரசி மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அடிக்கடி சண்டை போடுவாங்க. நாங்களே ஒரு சில சமயங்கள்ல அவங்களோட சண்டையை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தி இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி போலீஸும் தமிழரசி மேலதான் சந்தேகப்பட்டிருக்காங்க. சோ அந்த பொண்ணை கஸ்டடியில எடுத்து விசாரணையை கடுமையாக்கும் போது மணிகண்டன் மரணத்துல உள்ள எல்லா மர்ம முடிச்சுகளும் ஒண்ணா அவிழ்க்கப்பட்டிருக்கு. கடந்த 6 வருஷமா மணிகண்டன் தமிழரசி தம்பதி 2 பேரும் சென்னையில தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த டைம்ல மணிகண்டன் சங்கர் அப்படிங்கிற கட்டட மேஸ்திரிக்கு கீழே கட்டட வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தமிழரசியும் அவங்களுக்கு கிடைக்கிற சில கூலி வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் தம்பதி 2 பேருக்கும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிறந்திருக்கு. இப்படியே இவங்களோட வாழ்க்கை சில வருஷமா சென்னையில நகர்ந்துட்டு இருக்கும் போதுதான் தமிழரசிக்கு கட்டிட மேஸ்திரியான சங்கர் கூட பழக்கம் ஏற்படுது. நாளடைவுல 55 வயசான சங்கர் தனக்கு கீழே வேலை பார்க்குற மணிகண்டனை வேலைக்கு அனுப்பிட்டு மணிகண்டனோட மனைவியான தமிழரசி கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. ஒரு சில வருஷமா இவங்களோட அந்த கள்ள உறவு மணிகண்டனுக்கு தெரியாம இருந்திருக்கு. இப்படி இருக்கிற சமயத்துல திடீர்னு ஒரு நாள் மணிகண்டன் கூட வேலை பார்க்குற சில பேர் சங்கர் அடிக்கடி உன்னோட வீட்டுக்கு வந்துட்டு போறாரு, உன்னோட ஒய்ஃபும் சங்கரும் க்ளோஸா பழகுறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க, சோ நீ உன் மனைவிய கண்டிச்சு வைன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியான மணிகண்டன் எதையும் கண்டுக்காம அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறதா தான் மனைவி கிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க. இப்படி தன்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தமிழரசி சங்கருக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு ஜாலியா இருந்திருக்கா. அந்த டைம்ல தான் வேலைக்கு போன மணிகண்டன் திடீர்னு தன்னோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. சொல்ல போனா அந்த நபர் தன்னோட மனைவிக்கு சங்கர் கூட தொடர்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வேலைக்கு போறதா பொய் சொல்லிட்டு அதே பகுதியில இருக்கிற ஒரு இடத்துல மறைஞ்சிருந்திருக்காரு. கரெக்டா சங்கர் தமிழரசிய பார்க்க அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சிருந்த மணிகண்டனும் தன்னோட வீட்டுக்கு போய் தனிமையில இருந்த அவங்கள கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. மணிகண்டனை பார்த்ததும் அந்த 2 பேரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிருக்காங்க. அடுத்ததான் மணிகண்டன் அந்த 2 பேரையும் கடுமையா திட்டிட்டு இனிமே இந்த மாதிரி நடந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க.
ஆனா தான் ஹஸ்பண்டோட பேச்ச துள்ளி கூட மதிக்காத தமிழரசி மறுபடியும் மேஸ்திரி சங்கர் கூட இருந்த தன்னோட தப்பான உறவை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. நடக்கிற இந்த அசிங்கத்தை வெளியில சொல்ல முடியாம பல நாட்களா தவிச்சிட்டு இருந்த மணிகண்டன் இனிமேலும் சென்னையிலேயே இருந்தா செட் ஆகாது, தன்னோட ஒய்ஃப வேற ஊருக்கு கூட்டிட்டு போனா மட்டும்தான் அவ திருந்துவான்னு நினைச்சு கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி தன்னோட மனைவி மற்றும் 2 குழந்தைங்களை கூட்டிட்டு சொந்த ஊரான விழுப்புரத்துல இருக்கிற சித்தாமூர் கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த சுற்றுவட்டார பகுதியில கிடைக்கிற கொத்தனார் வேலைக்கு போய் அவரோட குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இப்படி சென்னையை விட்டு விழுப்புரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் தமிழரசி திருந்தல. தன்னோட இல்லீகல் பார்ட்னரான சங்கருக்கு கால் பண்ணி அடிக்கடி மணிக்கணக்கா பேசிட்டே இருந்திருக்கா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மணிகண்டன் தன்னோட மனைவிய பார்த்து, உன்னோட வயசு என்ன, அவனோட வயசு என்ன, உனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற அவன் கிட்ட போய் நீ க்ளோஸா இருக்கிற, நீ சென்னையை விட்டு வெளியில வந்தாவது திருந்துவன்னு நினைச்சேன், ஆனா நீ பண்றத பார்த்தா நீ கடைசி வரை திருந்தவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே தமிழரசிய பலமா அடிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை வருஷமா தன்னை அடிக்காம இருந்த தன்னோட ஹஸ்பண்ட் இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சதும் தமிழரசி பயந்திருக்கா. சோ தன்னோட வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் மொபைல் மூலமா சங்கருக்கு தெரியப்படுத்தினது மட்டும் இல்லாம, என்னோட ஹஸ்பண்ட் உயிரோட இருந்தா என்னை அடிச்சே கொலை பண்ணிடுவான், நாம 2 பேரும் கடைசி வர யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வாழணும்னா என் ஹஸ்பண்டை கொலை பண்ணியே ஆகணும்னு பிடிவாதமா இருந்திருக்கா. இப்போ தான் கள்ளக்காதலியோட அந்த ஆசையை நிறைவேற்ற நினைச்ச சங்கர் செங்கல்பட்டு திருவாச்சூரை சேர்ந்த தன்னோட ரிலேட்டிவான கார்த்திக் ராஜா கிட்ட தன்னோட தப்பான உறவுக்கு தடையா இருக்கிற மணிகண்டனை போட்டு தள்ளணும்னு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த கார்த்திக் ராஜா ஆல்ரெடி ஒரு வழிப்பறி கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்கான். அப்படி ஜெயிலுக்கு போன அந்த நபரை ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான் மேஸ்திரியான சங்கர் ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்திருக்காரு. இப்படி ஜாமீன்ல வெளியில வந்த கார்த்திக் ராஜா தன்னோட மனைவியான ஸ்வேதா மற்றும் சங்கருக்கு தெரிஞ்ச இன்னொரு நபரான ஸ்ரீனிவாசன் இப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து மணிகண்டனை எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு யோசிச்சு இறுதியா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஒரு ஐடியாவை செலக்ட் பண்றாங்க. அதாவது சங்கருக்கு தெரிஞ்ச ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நபர் ஆல்ரெடி நகை பட்டறையில வேலை பார்த்திருக்காரு. சோ அந்த நபர் தனக்கு தெரிஞ்ச இன்னொரு நபர் மூலமா நகையை பாலிஷ் பண்றதா போய் சொல்லி சயனைடை வாங்கியிருக்கான். இப்போ சயனைடு மூலமா மணிகண்டனை கொலை பண்ற அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக கார்த்திக் ராஜாவோட மனைவியான ஸ்வேதா மணிகண்டனுக்கு கால் பண்ணி, நான் ஒரு பில்டிங் கட்டுற விஷயமா உங்ககிட்ட பேசணும், நேர்ல பார்த்து பேசும்போது அந்த பில்டிங்கை எப்படி கட்டணும்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு அட்வான்ஸ் பணமா எவ்வளவு வேணும் இப்படின்னு மணிகண்டனை நம்ப வைக்கிற மாதிரி பேசியிருக்கா. தனக்கு இனிமே வரப்போற அந்த ஆபத்தை பத்தி எதுவும் தெரியாத மணிகண்டன் ஸ்வேதா சொன்னதை உண்மைன்னு நம்பி அவ சொன்ன இடத்துக்கு, அதாவது விழுப்புரம் இந்திரா நகர் பக்கத்துல இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தன்னோட 2 வீலர்ல போயிருக்காரு. இப்போ அந்த குறிப்பிட்ட இடத்துல ஸ்வேதா உட்பட ஸ்வேதாவோட ஹஸ்பண்டான கார்த்திக் ராஜா, அவனோட ஃப்ரெண்ட் மற்றும் ஸ்ரீனிவாசன் இப்படின்னு மொத்தம் 4 பேர் இருந்திருக்காங்க. இந்த 4 பேரும் 2 வீலர்ல இருந்து இறங்கின மணிகண்டனை பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மணிகண்டன் தனியா வராம தன்னோட ரிலேட்டிவான ஒரு பையனை தான் கூடவே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல அந்த பையனை பார்த்து ஷாக் ஆன எல்லாரும் அந்த பையனுக்கு கொஞ்சம் மன வளர்ச்சி சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நார்மல் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த 4 பேரும் மணிகண்டன் கிட்ட பில்டிங் கட்டுற விஷயம் பத்தி கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல அங்க இருந்த ஸ்வேதா அந்த சின்ன பையன் கூட பேசிக்கிட்டே தனியா கூட்டிட்டு போயிருக்கா. அடுத்ததா கார்த்திக் ராஜா உட்பட அந்த 3 பேரும் சேர்ந்து மணிகண்டன் கிட்ட உங்களுக்கு மது குடிக்கிற பழக்கம் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததா மணிகண்டனை மது குடிக்கிறதுக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த நபரோட கவனத்தை திசை திருப்பி மதுவுல சயனைடு கலந்து அந்த விஷத்தை மணிகண்டனுக்கு கொடுத்திருக்கானுங்க. இந்த மது தான் வாழ்க்கையோட கடைசி நொடியை தீர்மானிக்க போகுதுன்னு தெரியாம மணிகண்டன் எல்லா மதுவையும் குடிச்சிருக்காங்க. இப்படி அந்த மதுவை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த நபர் ஹைவே பக்கத்துல இருக்கிற ரோட்டோரத்துல மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாரு. இந்த டைம்ல அங்க இருந்த 4 பேரும் தான் வந்த வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. மணிகண்டன் கூட வந்த அந்த மன வளர்ச்சி சரியில்லாத பையனை ஸ்வேதா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவளும் தப்பிச்சு போயிருக்கா. ரொம்ப நேரமா அந்த குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பையன் மணிகண்டனை தேடும் போதுதான் அந்த நபர் இறந்து போன விஷயம் தெரிய வந்திருக்கு.
இப்போ தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கிட்ட அந்த சின்ன பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, மணிகண்டன் அண்ணனை தேடி 4 பேர் வந்தாங்க. அதுல ஒரு லேடி என்ன தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அண்ணனுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவும் தெரியாது சார்னு சொல்லியிருக்கான். அந்த பையன் சொன்ன விஷயத்த வச்சு அந்த குறிப்பிட்ட இடத்துல உள்ள மொபைல் சிக்னலை ட்ரேஸ் பண்ணும்போது சம்பவம் அன்னைக்கு அந்த டைம்ல 2 பேரோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு. சோ அந்த 2 பேரும் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க மூலமா சங்கர் மற்றும் தமிழரசி கிட்ட கிடுக்குப்பிடியா விசாரிக்கும் போதுதான் இந்த எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஃபைனலா 25 வயசான தமிழரசி மற்றும் 65 வயசான சங்கர் உட்பட ஸ்ரீனிவாசன், ஸ்வேதா இப்படின்னு இவங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் தலைமறைவா இருக்கிற கார்த்திக் ராஜாவையும் அவனோட ஃப்ரெண்டையும் தேடுற பணியில தீவிரமா இறங்கியிருக்காங்க. இப்போ போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 4 பேரையும் விழுப்புரம் கோர்ட்ல ஆஜர்படுத்தி வேடப்பட்டி ஜெயில அடைச்சிருக்காங்க. தப்பான உறவால நாளுக்கு நாள் பல கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் சுய ஒழுக்கத்தோட தப்பான உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்காது. தமிழரசியோட அந்த காம இச்சையால அப்பாவியான அந்த 2 குழந்தைங்களும் அன்பான அப்பாவை இழந்து யாரோட அரவணைப்பும் இல்லாம அனாதையா தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல வர்ற தமிழரசியோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.